கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்றைய தினம் மகளிர் தினம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா நம்ம விரும்பி ஆட்சியில் அமர்த்தின திமுக அவங்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறதுன்ற மாதிரி பல்வேறு கருத்துக்களை வச்சிருக்காரு. கூடுதலாக பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மகளிர் அணியை சேர்ந்தவங்க கூட பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுன்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. தொடர்ந்து திமுக மீதான அந்த விமர்சனத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? பூனை குட்டி வெளியே வந்திருக்குன்னு சொல்லிட்டேன். பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோ தான் விஜய். ரோபோ அவர் அந்த எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை ஒழுங்காக புரியல. அந்த எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை கூட, அதாவது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பிட்டடிக்க கூட சில பிள்ளைகள் ஒழுங்காக தெரியாது. பிட்டடிச்சா கூட ஒழுங்காக பாஸ் பிட்டு எழுதி கொடுத்து பிட்டடினா கூட பிட்டடிக்க தெரியாது. பிட்டடிச்சு ஃபெயில் ஆகிறது தான் விஜய். எழுதி கொடுத்துருக்கான் பாஜக இதை படின்னு, அதை கூட நீங்கள் பாருங்க திணறான். ஏன்னா அவன் நேர நேரத்துக்கு கோட்ரு, நேர நேரத்துக்கு வெளிநாட்டு மதுவானம், நேர நேரத்துக்கு அதாவது மன்னர்கள் அந்த காலத்தில் கேட்பாங்களாம், மந்திரிகளை பார்த்து கேட்பாரான், மந்திரிகளே மாதம் மும்மாரி மழை பொழிகிறதா, மழை பெறுதே தெரியாமல் கிடப்பேன் அரசன். அது மாதிரி விஜய் எதை பார்த்தேன், எங்கள் நம்ம ஊரில் மதுரையில் சொல்கிற மாதிரி ஆற்ற கண்டானா அழகரை கண்டானா, ஆற்றையும் பார்த்துருக்க மாதிரி அழகையும் பார்த்துக்க ரோட்டில் ஆட்டம் போடுவேன். 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் சொல்லுவேன். அது மாதிரி எதையும் பார்க்காத ஆள். என்ன சொல்கிறேன், விஜய் ஒன்று எழுதி வைக்காமல் கருத்து சொல்கிறதுக்கு உனக்கு 4 நிமிஷம் பேசுகிற, அந்த 4 நிமிஷம் 3 நிமிஷம் மனசில் என்ன இருக்கு அதை பேச முடியாது. கடலூரில் ஒன்றிய அரசு வருமான வரித்துறை உன்னை காரில் வைத்து கைது செய்து உன்னை மிரட்டி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த அவமானத்தை அசிங்கத்தையும் தாங்க முடியாமத்தான் நீ இன்றைக்கு ஒன்றிய அரசு எழுதி கொடுக்கறத படிக்கிற. எங்க மாதிரி ஆளுக்கு தெரியும். நீங்க திரைத்துறையில் இருக்கிறவங்க கோடான கோடி பணம் சம்பாதிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் ஒருத்தர் தான் ஒழுக்கமாக வரி பிளாக் இல்லாமல் கட்டக்கூடிய ஆள் நினைக்கிறேன். மற்ற அனைவருமே திரைத்துறையில் இருக்கிறவங்க கோடான கோடி. அதில் விஜய் ஒரு ஆள். கோடான கோடி பணம் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டு வருமான வரித்துறை வேலை என்ன, உன்னை கட்டுப்படுத்தி கொண்டு போய் உன்னை மிரட்டி கடலூரில் நீ இருக்கும்போது காரில் உன்னை கூட்டு போய் உன்னை அவமானப்படுத்துன்னு எங்களுக்கு தெரியாதா? இப்போ என்ன உன் மகளிர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே, இந்த ஆர்ப்பாட்டம் மணிப்பூர்ல உங்க கட்சி நடத்த முடியுமா? இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது இங்கே பெண்களுக்கு சுதந்திரம் தானே. திராவிட மாடல் ஆட்சியில கற்பழிப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. உண்டு. உத்தரப்பிரதேசோடவா மணிப்பூர்ல இன்றைக்கு 1.5 ஆண்டுகளுக்கு மேல கற்பழிப்பு தொடர்கிறது. மலைவாழ் பெண்களை முன்னாள் ராணுவ வீரருடைய மனைவியை நிர்வாணமா அணைச்சிட்டு தெருவில் ஊர்வலமா போய் கூட்டிய பாலியல் பண்றானே. அப்ப விஜய் மாமியார் வீட்டுக்கு வெளிநாட்டில் இருந்தீங்களா, மனைவியோட இருந்தீங்களா, மாமியாரோட வெளிநாட்டில் இருந்தீங்களா, எங்க போயிருந்தீங்க? இன்று வரைக்கும் ஒன்றிய அரசு பிரதமர் மணிப்பூருக்கு தேர்தல் நேரத்தில் கூட வாக்கு கேட்டு போக முடியலையே. காஷ்மீர் மாநிலம் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. நெருக்கடிகளை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அங்க இருக்கு. அங்கே கற்பழிப்பு சம்பவங்கள் குரல் கொடுத்தது உண்டா? உத்தரப்பிரதேசத்தில் நம்முடைய சகோதரிகள் பட்டியல் சாதி சமூகத்தை சேர்ந்த பெண்களை வீடு நுழைஞ்சு RSS சங்கி கும்பல் தூக்கிட்டு போய் கற்பழிச்சுட்டு அங்க பெற்றோர் போய் புகார் கொடுத்தா காவலத்தில் புகாரை வாங்காம அந்த பெண்ணை எங்கே, கற்பழிக்கப்பட்ட பெண்ணை எங்கே என்று தாய்மார்களும் பெற்றோர்களும் இயங்குகின்ற நேரத்திலே கற்பழித்த கயவர்கள் சங்கி கூட்டம், பாசிச RSS கூட்டம் அந்த 2 பெண்களையும் கற்பழிக்கப்பட்ட பெண்களை இடுகாட்டில் எரிச்சிட்டு உன் மகளை எரிச்சிட்டோம்னு போலீஸோட சொல்லிட்டு போறானே. அப்படி ஒரு காட்டு தர்பார் ஆட்சி நடக்குதா? பில்கிஸ் பானை பத்தி உனக்கு தெரியுமா? பில்கிஸ் பான் யாருன்னு தெரியுமா? பில்கிஸ் பானுக்கா என்னைக்காவது பேசிருக்கியா? கடந்த ஆண்டு மகளிர் தினத்துக்கு, சர்வதேச மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொன்னையா? உன் வயது என்ன?
70 வயசுன்ற மாதிரி 50 ஆண்டுகள் இந்த நாட்டில் அரை நூற்றாண்டுகள் தாண்டிட்டீங்க விஜய். என்ன ஒரு ரசிகர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க? மாஸ்டர் மாஸ்டர் எப்படி இருக்கிறது? கஞ்சா அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, போதைப் பொருள் பார்க்கறது, அப்புறம் திருத்துறது. அது மாதிரி ஒரு ரசிகர் கூட முதல் கஞ்சா அடிச்சுக்கிறது திருந்துருதா? எப்படி முதல் ஷோல டிக்கெட் அதிக விலைக்கு விற்கிறது தான் ஒரு ரசிகருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களே தவிர வேற என்ன நாட்டில் கட்டுப்படுத்தி சொல்லி கொடுத்துருக்கீங்க? கட்டுப்பாடு என்ன இருக்கு? என்ன மக்கள் சேவை ஆற்றிருக்கீங்க? கொரோனா காலத்தில் ஒரு ரசிகர் என்ன சேவை ஆற்றிருக்காங்க? நீங்க எங்க இருந்தீங்க? என்ன உங்களுக்கு திடீர் அக்கறை? இப்ப திமுக ஆட்சி எதிர்த்து பேசக்கூடாதா? பேசுங்க. போதை பழக்கம் கூடியிருக்கா? கூடியிருக்கு, நாங்களும் சொல்றோம், மறுக்கல. கற்பழிப்பு சம்பவம் நடக்குது. மணிப்பூர் போன்று, உத்தரப்பிரதேசம் போன்று, பீகார் போன்று இங்கே கற்பழிப்பு குற்றவாளிகள் சுதந்திரமாக நட முடியவில்லை. திராவிட மாடல் ஆட்சியில் உடனடியாக கைது செய்யப்படுகிறார்கள், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்கள், விரைந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் திராவிட இயக்க ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. எந்த இடத்துல கற்பழிப்பு குற்றவாளிய தப்பிச்சிருக்கான்னு சொல்லுங்க, புள்ளியோரம் சொல்லுங்க பாப்போம். விஜய், நாமளும் சேர்ந்து திமுக ஆட்சி, நீங்க சேர்ந்து எப்படி கொண்டு வந்தீங்க? திமுக வேலை பார்த்தீங்களா? திமுக ஓட்டு கேட்டீங்களா? உங்க அப்பா அண்ணா திமுக தான் 2010 ஓட்டு கேட்டாரு. புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பயந்துகிட்டு போய் ஓட்டு கேட்டீங்க. உங்க படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி கொரோனா நோக்கி அப்பனும் மகன் என்ற காட்சி எங்களுக்கு தெரியாது. அவங்க வீரத்தை இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய வருமான வரித்துறை உங்களை மிரட்டி இருக்கு. உங்களை கார்ல உட்கார வச்சு வருமானத்துறை அவமானப்படுத்திருக்கு. பல பேருக்கு தெரியாது. ஒன்றிய அரசு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட ஒழுங்கா உங்களால பேச முடியல. கற்பழிப்பு குற்றங்கள் நடக்கிறது, கண்டனத்துக்குரியது, ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிக்கத்தக்கது. அரசு மட்டும் அதற்கு காரணமா? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றோம். இன்றைக்கு இந்த ஆசிரியர்கள் பல இடங்கள்ல போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வேலையே பயிரமே. இது யாரை நம்பி பொறுப்பை ஒப்படைக்கிறோமோ அவனை பாதுகாப்பாளர்களே இன்னைக்கு கடுமையான முறையில் நடந்துக்கிறாங்க. வன்புணர்வுல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. எந்த தயவுதாட்சணியும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிறோம். இரும்பு கரம் கொண்டு அடக்கிறோம். இந்த பாலியல் வன்கொடுமைக்காக தனி சட்டம் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிருக்கு. காவல்துறை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. நீதிமன்றங்களில் இதற்கான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படுகிறது. எந்த இடத்துல கற்பழிப்பு நடந்து குற்றவாளிகள் தப்பித்திருக்கான்னு சொல்ல முடியுமா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் கூட 3 மணி நேரத்தில் அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டார். திமுக காரன் எங்கேயாவது சம்பவத்தில் ஈடுபட்ட விட்டுறாங்களா? தயவுதாட்சி இல்லாம கண்டிக்கக்கூடிய தண்டிக்கக்கூடிய ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. திராவிட இயக்கம் தான் பெண்களுக்கு இந்தியாவிலேயே வாக்குரிமை வாங்கி கொடுத்த இயக்கம் நீதி கட்சி திராவிட இயக்கம். பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று 1929 பெரியார் தீர்மானம் போட்டார். 89 நிறைவேற்றியது திமுக ஆட்சி. பெண்களுக்கு தனி கல்லூரி. இன்னைக்கு திராவிட மாடலுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி குறவு தான். முதல் கையெழுத்து பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம். கலைஞர் உரிமை தொகை, ஊக்கத்தொகை கூட சொல்லல, அவங்களுடைய உரிமை தொகை 1000. முதல் கல்லூரி செல்லுகின்ற பெண்களுக்கு 1000. இதோட என்ன பாதுகாப்பான ஆட்சி நடத்த முடியும்? நீ நடத்த முடியுமா? எதிர்கட்சிக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆள ஒருத்தன் என்ன சொல்றான்? எதிர்கட்சி தலைவரா விஜய் வர்றான். இனி 8 மாசத்துக்கு நீங்க தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை சம்பவங்களுக்கு குரல் கொடுத்துருக்கீங்களா? கடந்த காலத்துல அண்ணா அண்ணா என்னை விட்டுருங்கன்னு சொல்லி பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்திற்கு என்றைக்காவது குரல் கொடுத்திருக்கீங்களா விஜய்? இல்ல, அப்ப நடிகரா இருந்தாருல்ல. அரசியல்வாதி என்ன வேஷம் போடுறதா? இயற்கையா வரணும். கண்டிப்பதும் தண்டிப்பதும் மக்கள் பணியாற்றுவதும் அர்ப்பணிப்பு உணர்வு வரணும். நடிகர்னா கற்பழிக்கலுமா? அப்ப கண்டுக்கிற மாட்டியா? இப்ப தலைவனா கண்டுக்கிற? வேஷம் போடுறியா? வேஷம் இங்க எடுக்காது. இது திராவிட நாடு. பெண்களுக்காகவே திராவிட இயக்கம் பாதுகாப்பு கருதி தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம். நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில
அங்கொன்று இங்கொன்று சில தவறு நடக்கிறது. தவறை தட்டி கேட்டு உடனடியாக சுட்டி காட்டினால் தண்டிக்கக்கூடிய ஆட்சியை இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கை இன்றைக்கு இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை அடக்கக்கூடிய ஆட்சியை பார்க்கிறோம். அதான் வருமான வரித்துறைக்கு பயந்து கொண்டு பிஜேபி பல நடிகர்களை வேஷம் போட்டு இறக்கியிருக்கு. அதுல ஒரு வேஷம் தான் விஜய். பிஜேபியின் வேஷம் காவி வேஷம். இந்த காவி வேஷம் விரைவில் கலையும். நன்றி சார். நன்றி.